அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு என்பிஎஸ்சி கணேஷ் யூடியூப் சேனல். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பதிவில் 8th ஸ்டாண்டர்ட் பாலிட்டியில் ஒரு 8 இம்பார்ட்டன்ட் லெசன் டேர்ம் 1 டேர்ம் 2 டேர்ம் 3ல சேர்ந்து 8 இம்பார்ட்டன்ட் லெசன்ஸ் இருக்குது. அதில் மாநில அரசு எவ்வாறு செயல்படுகிறது, நீதித்துறை, அதே மாதிரி வெளியுறவு கொள்கை, சாலை பாதுகாப்பு, இந்த மொத்தமாக இந்த 8 இம்பார்ட்டன்ட் லெசன்லேருந்து ஒரு 105 கேள்விகளை கண்டிப்பாக நம்ம ரிவிஷனாக பார்க்க போகிறோம். இது நீங்கள் ஏற்கனவே படிச்சிருந்தா ஒரு டெஸ்ட் மாதிரியே நீங்களே அட்டன் பண்ணிகிட்டே வாங்க. அது உங்களுக்கு ரொம்ப ரிவிஷனுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். முதல் கேள்வி பாருங்க. தேசிய மனித உரிமைகள் ஆணையத்தின் தலைவர் யார்? தேசிய மனித உரிமைகள் ஆணையத்தின் தலைவர், ஆன்சர் கரெக்ட் தான், ஓய்வு பெற்ற உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி என்பது சரியான விடை. சட்டமன்ற உறுப்பினராக போட்டியிடுவதற்கான குறைந்தபட்ச வயது வரம்பு என்ன? ஒருத்தர் சட்டமன்ற உறுப்பினராக போட்டியிடுவதற்கான குறைந்தபட்ச வயது வரம்பு, ஆன்சர் கரெக்ட் தான், 25 வயது ஆகும். சமய சார்பின்மை என்ற சொல் எந்த மொழியிலிருந்து எடுக்கப்பட்டது? அது செக்யூலரிசம். சமய சார்பின்மை என்ற சொல் எந்த மொழியிலிருந்து எடுக்கப்பட்டது? ஆன்சர் கரெக்ட் தான். எந்த மொழின்னு பார்த்தீங்கன்னா லத்தீன் என்பது சரியான விடை. பண்டைய இந்தியாவில் தனி மனிதனின் சமூக கடமைகளை எது வலியுறுத்தின? தனி மனிதனின் சமூக கடமைகளை வலியுறுத்துவது பண்டைய இந்தியாவில் எது? ஆன்சர் கரெக்ட் தான், ஸ்மிருதிகள் என. அதுதான் ஸ்மிருதிகள் தான் தனி மனிதனின் சமூக கடமைகளை வலியுறுத்தின. இந்திய ஆயுதப்படைகளின் தலைமை தளபதியாக பதவி வகிப்பவர் யார்? இந்திய ஆயுதப்படைகளின் தலைமை தளபதியாக பதவி வகிப்பவர், ஆன்சர் கரெக்ட் தான், யாருன்னு பார்த்தீங்கன்னா முப்படைகளின் தலைமை தளபதி ஆவார். இந்தியா முழுமைக்கும் பொருந்தக்கூடிய மோட்டார் வாகன சட்டம் நடைமுறைக்கு வந்த ஆண்டு என்ன? இந்தியா முழுமைக்கும் பொருந்தக்கூடிய மோட்டார் வாகன சட்டம் நடைமுறைக்கு வந்த ஆண்டு, ஆன்சர் கரெக்டு தான். அது எந்த ஆண்டுன்னு பார்த்தீங்கன்னா 1989 ஜூலை 1 என்பது சரியான விடை. செக்யூலரிசம் என்ற பதத்தை உருவாக்கியவர் யார்? செக்யூலரிசம் என்ற பதத்தை உருவாக்கியவர், ஆன்சர் கரெக்ட் தான், ஜார்ஜ் ஜேக்கப் என்பது சரியான விடை. அரசானது எந்த ஒரு மதத்தை சார்ந்த பிரிவினருக்கு எதிராக குற்றம் சாட்டாது என 3ஆம் நூற்றாண்டிலேயே அறிவித்த முதல் பேரரசர் யார்? எந்த ஒரு மதத்துக்கு எதிராக அரசு குற்றம் சாட்டாது அப்படின்னு 3ஆம் நூற்றாண்டிலேயே அறிவித்த முதல் பேரரசர் அசோகர் என்பது சரியான விடை. ஆளுநர் தன்னிச்சையான முடிவுகளை செயல்படுத்த உதவும் அதிகாரம் எந்த அதிகாரம்? ஆப்ஷன்ல பாருங்க. ஆளுநர் தன்னிச்சையான முடிவுகளை செயல்படுத்த உதவும் அதிகாரம், ஆன்சர் கரெக்ட் தான், விருப்ப உரிமை அதிகாரம் ஆகும். பண்டைய காலத்தில் நீதிமன்றத்தை எவ்வாறு குறிப்பிட்டனர்? பண்டைய காலத்தில் நீதிமன்றத்தை ஒரு சொல்லால் குறிப்பிட்டனர், ஆன்சர் கரெக்ட் தான். பண்டைய காலத்தில் நீதிமன்றங்களை குலிகா என்று குறிப்பிட்டனர். கீழ்கண்ட படைப்பிரிவுகள் எது தங்களுக்கு ஒதுக்கப்பட்ட பணிக்கு ஏற்றவாறு இராணுவம் மற்றும் காவல்துறையுடன் இணைந்து பணியாற்றுகிறது? அது எந்த படை? ஆன்சர் கரெக்ட் தான். எந்த படைன்னு பார்த்தீங்கன்னா மத்திய ஆயுத காவல் படை என்பது சரியான விடை. உலக மனித உரிமைகள் அறிவிப்பு ஐநாவின் பொதுச்சபையால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஆண்டு எந்த ஆண்டு? உலக மனித உரிமைகள் அறிவிப்பு ஐநாவால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஆண்டு, ஆன்சர் கரெக்ட் தான், 1948ஆம் ஆண்டாகும். தீன் இலாஹி என்ற நூலை எழுதியவர் யார்? தீன் இலாஹி என்ற நூலை எழுதியவர், இதெல்லாம் நம்ம மறக்க மாட்டோம், அக்பர் என்பது சரியான விடை. மகாத்மா காந்தி தென்னாப்பிரிக்காவிலிருந்து இந்தியா வந்தது எப்போது? எந்த ஆண்டு தென்னாப்பிரிக்காவில் இருந்து இந்தியாவிற்கு மகாத்மா திரும்பினார்? ஆன்சர் கரெக்டு தான். அது எந்த ஆண்டுன்னு பார்த்தீங்கன்னா 1915 ஜனவரி 9 என்பது சரியான விடை. மாநில சட்டமேலவை உறுப்பினர்களில் எத்தனை பங்கு மாநில ஆளுநரால் பிரதிநிதித்துவ அடிப்படையில் நியமிக்கப்படுகிறது? ஒரு மாநிலத்தில் சட்ட மேலவை இருந்தால் ஆளுநரால் பிரதிநிதித்துவ அடிப்படையில் எத்தனை பங்கு அப்படின்னா, ஆன்சர் கரெக்ட் தான், 6இல் 1 பங்கு என்பது சரியான விடை. யாருடைய ஆட்சி காலத்தில் உரிமையியல் நடைமுறை சட்டங்கள் தொகுக்கப்பட்டது? அது யாருடைய ஆட்சி காலம்? ஆன்சர் கரெக்ட் தான். யாருடைய ஆட்சி காலம்னு பார்த்தீங்கன்னா துக்ளக் ஆட்சி காலத்தில் தான் உரிமையியல் நடைமுறை சட்டங்கள் தொகுக்கப்பட்டன. இந்திய இராணுவ படை தளபதிக்கு வழங்கப்படும் நட்சத்திர அந்தஸ்து என்ன? இந்திய இராணுவ படை தளபதிக்கு வழங்கப்படும் நட்சத்திர அந்தஸ்து, ஆன்சர் கரெக்ட் தான், 4 நட்சத்திர அந்தஸ்து ஆகும்.
மக்கள் அனைவரும் தங்கள் சொந்த மதத்தை தேர்ந்தெடுக்கும் உரிமை உண்டு என்ற ஆணையை அறிவித்தவர் யார்? மக்கள் அனைவருக்கும் தங்கள் சொந்த மதத்தை தேர்ந்தெடுக்கும் உரிமை உண்டு என்ற ஆணையை அறிவித்தவர், ஆன்சர் கரெக்ட் தான், மகா சைரஸ் ஆவார். உச்சநீதிமன்றம் முதலாக எங்கு நிறுவப்பட்டது? ஆப்ஷன்ல பாருங்க. உச்சநீதிமன்றம் முதலாக எங்கு நிறுவப்பட்டது? ஆன்சர் கரெக்ட் தான், கல்கத்தா என்பது சரியான விடை. சட்டமன்றத்திற்கு ஆளுநரால் நியமிக்கப்படும் ஆங்கிலோ இந்தியன் உறுப்பினரின் எண்ணிக்கை என்ன? சட்டமன்றத்திற்கு ஆளுநரால் நியமிக்கப்படும் ஆங்கிலோ இந்தியன் உறுப்பினர் எண்ணிக்கை, ஆன்சர் கரெக்ட் தான். எவ்வளவுன்னு பார்த்தீங்கன்னா 1. மொத்தம் பார்த்தீங்கன்னா நம்ம 234 மக்களால் தேர்ந்தெடுக்கப்படும் உறுப்பினர்கள் எண்ணிக்கை. ஆங்கிலோ இந்தியன் ஒன்றோட சேர்த்து 235 வரும் மொத்தமாக கேட்டால். அடுத்த ஒன்று, இந்தியாவின் முதல் ஃபீல்டு மார்ஷல் யார்? ஆன்சர் கரெக்ட் தான். இந்தியாவின் முதல் ஃபீல்டு மார்ஷல் சாம் மானசா என்பது சரியான விடை. சாலை பாதுகாப்புக்கான பிரேசிலியா பிரகடனத்தில் இந்தியா கையெழுத்திட்ட ஆண்டு என்ன? சாலை பாதுகாப்புக்கான பிரேசிலியா பிரகடனத்தில் இந்தியா கையெழுத்திட்ட ஆண்டு, ஆன்சர் கரெக்ட் தான், 2015ஆம் ஆண்டாகும். சமய சார்பற்ற என்ற சொல்லானது இந்திய அரசியலமைப்பில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஆண்டு என்ன? இதிலேயே அதனுடைய சட்ட திருத்தம்னு ஒரு கேள்வியும் இருக்கு. சமய சார்பற்ற என்ற சொல்லானது இந்திய அரசியலமைப்பில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஆண்டு, ஆன்சர் கரெக்ட் தான், 1976ஆம் ஆண்டாகும். இந்தியாவில் முதல் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியாக நியமிக்கப்பட்டவர் யார்? இந்தியாவில் முதல் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியாக நியமிக்கப்பட்டவர், ஆன்சர் கரெக்ட் தான், சர் எலிசா இம்பே என்பவர் ஆவார். இந்திய விமானப்படையில் 5 நட்சத்திர அந்தஸ்து கொண்ட மார்ஷல் பதவிக்கு உயர்வு பெற்ற முதல் மற்றும் ஒரே அதிகாரி யார்? இந்திய விமானப்படையில் 5 நட்சத்திர அந்தஸ்து கொண்ட மார்ஷல் பதவிக்கு உயர்வு பெற்ற முதல் மற்றும் ஒரே அதிகாரி, ஆன்சர் கரெக்ட் தான், அர்ஜுன் சிங் என்பது சரியான விடை. கல்கத்தா, மதராஸ், பம்பாய் ஆகிய இடங்களில் நிறுவப்பட்ட உச்சநீதிமன்றங்கள் எந்த ஆண்டு வரை உச்சநீதிமன்றங்களாகவே செயல்பட்டன? அது எந்த ஆண்டு வரை? ஆன்சர் கரெக்ட் தான். அது எந்த ஆண்டுன்னு பார்த்தீங்கன்னா 1862ஆம் ஆண்டு வரைங்கிறது சரியான விடை. ஆளுநரின் அறிக்கையின்படி குடியரசுத் தலைவர் அரசியலமைப்பு சட்டப்பிரிவை பயன்படுத்தி மாநிலத்தில் குடியரசுத் தலைவர் ஆட்சியை ஏற்படுத்துகிறார். ஆளுநர் அறிக்கை கொடுத்தா தான் குடியரசுத் தலைவர் ஒரு அரசியலமைப்பு சட்டப்பிரிவை பயன்படுத்தி மாநிலத்தில் குடியரசுத் தலைவர் ஆட்சியை ஏற்படுத்துவார். அது எந்த சட்டப்பிரிவு? ஆன்சர் கரெக்ட் தான், சட்டப்பிரிவு 356 குடியரசுத் தலைவர் ஆட்சியை விவரிக்கும் பிரிவாகும். ஊரக குடிமையியல் நீதிமன்றம், ஊரக குற்றவியல் நீதிமன்றம் போன்றவற்றை அமைத்தவர் யார்? ஊரக குடிமையியல் நீதிமன்றம், ஊரக குற்றவியல் நீதிமன்றம் போன்றவற்றை அமைத்தவர் யார்? ஆன்சர் கரெக்ட் தான். யாருன்னு பார்த்தீங்கன்னா வாரன் ஹேஸ்டிங்ஸ் பிரபு என்பது சரியான விடை. இந்திய இராணுவ அதிகாரிகளின் எண்ணிக்கையை அதிகரிக்க வேண்டியதின் அவசியத்தை உணர்த்திய இந்திய சீன போர் நிகழ்ந்த ஆண்டு எந்த ஆண்டு? அப்பதான் இந்தியாவுக்கும் இந்திய இராணுவ அதிகாரிகளின் எண்ணிக்கையை உணர்த்த வேண்டிய அவசியத்தை ஏற்படுத்தியது. அந்த போர் நடைபெற்ற ஆண்டு 1962 இந்திய சீன போர் நிகழ்ந்த ஆண்டாகும். சாலை பாதுகாப்பு வாரம் ஒவ்வொரு ஆண்டும் எந்த மாதம் அனுசரிக்கப்படுகிறது? சாலை பாதுகாப்பு வாரம் ஒவ்வொரு ஆண்டும் எந்த மாதம் அனுசரிக்கப்படுகிறது? ஆன்சர் கரெக்ட் தான், ஜனவரி என்பது சரியான விடை. இந்து வாரிசு சட்டம் நடைமுறைக்கு வந்த ஆண்டு என்ன? இந்து வாரிசு சட்டம் நடைமுறைக்கு வந்த ஆண்டு, ஆன்சர் கரெக்ட் தான், 1956ஆம் ஆண்டாகும். ஆளுநரால் நியமனம் செய்யப்படுபவர் யார்? மாநில அரசின் தலைமை வழக்கறிஞர், மாநில அரசு பணியாளர் தேர்வாணையத்தின் தலைவர், மாநில பல்கலைக்கழக துணைவேந்தர். இதில் ஆளுநரால் நியமனம் செய்யப்படுபவர்கள் இவர்கள் அனைவரும், இவை அனைத்தும் என்பது சரியான விடையாகும். தமிழ்நாட்டில் மாநில மனித உரிமைகள் ஆணையம் ஏற்படுத்தப்பட்ட ஆண்டு என்ன? மாநில மனித உரிமைகள் ஆணையம் ஏற்படுத்தப்பட்ட ஆண்டு, ஆன்சர் கரெக்ட் தான், ஏப்ரல் 17, 1997ஆம் ஆண்டு ஏற்படுத்தப்பட்டது. எந்த அரசியலமைப்பின் சட்ட திருத்தத்தின்படி சமய சார்பற்ற என்ற சொல் அரசியலமைப்பில் சேர்க்கப்பட்டது? அது எந்த சட்ட திருத்தம்? இது அடிக்கடி கேட்கப்பட்ட ஒரு இம்பார்ட்டண்டான கேள்வி. ஆன்சர் கரெக்ட் தான், 42வது சட்ட திருத்தத்தின்படியே தான் சமய சார்பற்ற என்ற சொல் அரசமைப்பில் சேர்க்கப்பட்டது.
யார் தன்னுடைய கல்லறையில் இந்து சமயம், இஸ்லாம் உள்ளிட்ட பல்வேறு சமயங்களை சார்ந்த கூறுகள் இடம்பெற வேண்டும் என்று விரும்பினார்? அவர் யார்? ஆன்சர் கரெக்ட் தான், அக்பர் என்பது சரியான விடை. வெளிநாடு வாழ் இந்தியர் தினமாக ஜனவரி 9ஆம் நாளை எந்த ஆண்டு முதல் நாம் கொண்டாடி வருகிறோம்? ஜனவரி 9 தான் என்ன வருவார்? காந்தி தென்னாப்பிரிக்காவில் இருந்து இந்தியா வருவார். அதைத்தான் வெளிநாடு வாழ் இந்தியர் தினமாக நம்ம செலிப்ரேட் பண்ணிட்டு வரோம். அது எந்த ஆண்டு முதல் அவ்வாறு கொண்டாடப்பட்டு வருகிறது? ஆன்சர் கரெக்ட் தான். எந்த ஆண்டு முதல்னு பார்த்தீங்கன்னா 2003ஆம் ஆண்டு முதல். ஒரு மாநிலத்தின் முதலமைச்சர் யாரால் நியமிக்கப்படுகிறார்? ஒரு மாநிலத்தின் முதலமைச்சர் யாரால் நியமிக்கப்படுகிறார்? ஆன்சர் கரெக்ட் தான், ஆளுநரால் நியமிக்கப்படுகிறார். உரிமையியல் மற்றும் குற்றவியல் நீதிமுறையில் மறுசீரமைத்தவர் யார்? உரிமையியல் மற்றும் குற்றவியல் நீதிமுறையில் மறுசீரமைத்தவர் ஆன்சர் கரெக்ட் தான். யாருன்னு பார்த்தீங்கன்னா காரன் வாலிஸ் பிரபு ஆவார். அணி சேராமை என்ற சொல்லை உருவாக்கியவர் யார்? அணி சேராமை என்ற சொல்லை உருவாக்கியவர், இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்டான கேள்வி, VK கிருஷ்ணன் மேனன். இவர் தான் பார்த்தீங்கன்னா அணி சேராமை என்ற சொல்லை உருவாக்கியவராவார். 6 வயது வரை அனைத்து குழந்தைகளுக்கும் ஆரம்பகால குழந்தை பராமரிப்பு மற்றும் கல்வியை வழங்கும் இந்திய அரசியலமைப்பு சட்டம் எந்த பிரிவை சார்ந்தது? 6 வயது வரை அனைத்து குழந்தைகளுக்கும் ஆரம்பகால குழந்தை பராமரிப்பு மற்றும் கல்வியை வழங்கும் இந்திய அரசியலமைப்பு சட்டம். ஆன்சர் கரெக்ட் தான். எந்த பிரிவுன்னு பார்த்தீங்கன்னா பிரிவு 45 என்பது சரியான விடை. குடிமகன் என்னும் சொல் ஸ்விஸ் என்னும் எந்த வார்த்தையிலிருந்து பெறப்பட்டது? குடிமகன் என்னும் சொல் ஸ்விஸோட எந்த வார்த்தையிலிருந்து, அதாவது ஸ்விஸ் என்னும் எந்த மொழி வார்த்தையிலிருந்து, எந்த வார்த்தையும் கிடையாது, எந்த மொழி வார்த்தையிலிருந்து பெறப்பட்டது? ஆன்சர் கரெக்ட் தான், லத்தீன் மொழி வார்த்தையிலிருந்து பெறப்பட்டது. யாருடைய ஆட்சி காலத்தில் மாகாண மேல்முறையீட்டு நீதிமன்றங்கள் நீக்கப்பட்டன? அது யாருடைய ஆட்சி காலம்? யாருடைய ஆட்சி காலத்தில் மாகாண மேல்முறையீட்டு நீதிமன்றங்கள் நீக்கப்பட்டன? ஆன்சர் கரெக்ட் தான், வில்லியம் பெண்டிங் பிரபு காலத்தில். ஆளுநர் நியமனத்தின் தகுதிகளில் தவறானது எது? அப்படியே ஆப்ஷன் பாருங்க. இதெல்லாம் கரெக்டு தான். இப்போ பாராளுமன்ற உறுப்பினராக இருத்தல் கூடாது, சட்டமன்ற உறுப்பினராக இருத்தல் கூடாது, ஆதாயம் தரும் எந்த பதவியும் வைக்கல் கூடாது. இதில் பார்த்தீங்கன்னா 36 வயது கிடையாது, 35 வயது நிரம்பிய இந்திய குடிமகனாக இருக்க வேண்டும். அது ஆப்ஷன் ஏ தான் தவறான கூற்று. இந்தியாவின் மிக பழமையான உயர்நீதிமன்றம் எது? இந்தியாவில் மிக பழமையான உயர்நீதிமன்றம் ஆன்சர் கரெக்ட் தான், கல்கத்தா உயர்நீதிமன்றம் ஆகும். அணி சேரா இயக்கத்தின் நிறுவன நாடுகளில் தவறானவை எது? அணி சேரா இயக்கம் இதில் சில நாடுகள் நிறுவின, அதில் நிறுவன நாடுகளில் தவறானவை ஆன்சர் கரெக்ட் தான். எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியா என்பது சரியான விடை. இந்திய குடியுரிமை சட்டம் எந்த ஆண்டு இயற்றப்பட்டது? இது ரொம்ப இம்பார்ட்டண்டான கேள்வி, ப்ரீவியஸ் வீடியோவிலும் பார்த்தோம். ஆன்சர் கரெக்ட் தான், இந்திய குடியுரிமை சட்டம் 1955ஆம் ஆண்டு இயற்றப்பட்டது. இந்திய அரசியலமைப்பின் எந்த பகுதி இந்திய குடியுரிமை பற்றி கூறுகிறது? எந்த பகுதி இந்திய அரசியலமைப்பின் எந்த பகுதி இந்திய குடியுரிமை பற்றி கூறுகிறது? ஆன்சர் கரெக்ட் தான். எதுன்னு பார்த்தீங்கன்னா பகுதி 2 என்பது சரியான விடை. இந்தியாவின் மிகப்பெரிய நீதிமன்றம் எது? ஆப்ஷன்ல பாருங்க. இந்தியாவின் மிகப்பெரிய நீதிமன்றம் என்பது அலகாபாத் உயர்நீதிமன்றம் என்பது சரியான விடை. யாரால் அமைக்கப்பட்ட சட்ட ஆணையம் இந்தியாவில் சட்டங்களை நெறிமுறைப்படுத்தியது? அது யாரால் அமைக்கப்பட்ட சட்ட ஆணையம்? ஆன்சர் கரெக்ட் தான், மெக்காலே அவர்களால் அமைக்கப்பட்ட சட்ட ஆணையம் தான் இந்தியாவில் சட்டங்களை நெறிமுறைப்படுத்தியது. இந்தியா எந்த நாட்டுடன் மிக அதிகமான நிலப்பகுதியை பகிர்ந்து கொள்கிறது? அது எந்த நாடு? ஆன்சர் கரெக்ட் தான், அது எந்த நாடுன்னு பார்த்தீங்கன்னா வங்கதேசம் என்பது சரியான விடை. மாநில ஆளுநருக்கான தகுதியை குறிப்பிடும் அரசமைப்பு சட்ட விதி எது? மாநில ஆளுநருக்கு தகுதியை குறிப்பிடும் அரசமைப்பு சட்ட விதி ஆன்சர் கரெக்ட் தான், அரசமைப்பு சட்ட விதி 157 என்பது சரியான விடை. 1955ஆம் ஆண்டு இந்திய குடியுரிமை சட்டம் குடியுரிமை பெறுவதற்கு எத்தனை வழிமுறைகளை பரிந்துரை செய்தது? ஒருத்தர் இந்திய குடியுரிமை பெறணும்னா அதற்கு எத்தனை வழிமுறைகள் இருந்தன?
ஆன்சர் கரெக்ட் தான். 5 வழிமுறைகள் இருந்தன என்பது சரியான விடை. இந்திய உச்சநீதிமன்றம் துவங்கப்பட்ட நாள் மற்றும் ஆண்டு என்ன? இதுவும் கேட்கப்பட்ட ஒரு கேள்விதான். இந்திய உச்சநீதிமன்றம் துவங்கப்பட்ட நாள் மற்றும் ஆண்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜனவரி 28, 1950 என்பது சரியான விடை. கீழ்காணும் நாடுகளில் எந்த நாடு இந்தியாவிற்கும் தென்கிழக்கு ஆசிய நாடுகளின் கூட்டமைப்பில் உள்ள நாடுகளுக்கும் பாலமாக அமைந்துள்ளது? அது எந்த நாடு? இந்தியாவிற்கும் தென்கிழக்கு ஆசிய நாடுகளின் கூட்டமைப்பில் உள்ள நாடுகளுக்கும் பாலமாக அமைந்துள்ளது. ஆன்சர் கரெக்ட் தான். மியான்மர் என்பது சரியான விடை. ஒரு சட்டமன்ற தொகுதியின் குறைந்தபட்ச வாக்காளர்களின் எண்ணிக்கை எவ்வளவு? ஒரு சட்டமன்றம் இருந்தால் அதில் குறைந்தபட்ச வாக்காளர்களின் எண்ணிக்கை எவ்வளவு? ஆன்சர் கரெக்ட் தான். 1,00,000 என்பது சரியான விடை. அடுத்த ஒன்று பொறுத்துக. தொழிற்சாலை சட்டம் இது நிறைவேற்றப்பட்ட ஆண்டு. மகப்பேறு நலச்சட்டம், தோட்ட தொழிலாளர்கள் சட்டம், சுரங்க சட்டம். ஆன்சர் பார்த்துடலாங்க. தொழிற்சாலை சட்டம் 1948ஆம் ஆண்டு, மகப்பேறு நலச்சட்டம் 1961, தோட்ட தொழிலாளர் சட்டம் 1951, சுரங்க சட்டம் 1952. ஆப்ஷன் டி இதற்கு சரியான விடை. கீழ்காணும் நபர்களில் யார் இயல்பு குடியுரிமை பெற தகுதி அல்லாதவர் ஆவார்? யார் இயல்பு குடியுரிமை பெற தகுதி அல்லாதவர் யார்? ஆன்சர் கரெக்டு தான். ஈஸியாக கண்டுபிடிச்சிருவோம். வெளிநாட்டில் இருந்து சுற்றுலா பயணியாக வந்தவர் இயல்பு குடியுரிமை பெற தகுதி அல்லாதவராவார். அடிப்படை கடமைகள் அரசமைப்பு சட்டத்தின் எந்த பிரிவின் கீழ் அமைந்துள்ளது? அடிப்படை கடமைகள். ஆன்சர் கரெக்டு தான். எந்த சட்டம்னு பார்த்தீங்கன்னா பகுதி 4A பிரிவின் கீழ் அமைந்துள்ளது. இந்திய அரசு சட்டம் எந்த ஆண்டு கூட்டாட்சி நீதிமன்றங்களை உருவாக்கியது? இந்திய அரசு சட்டம் எந்த இந்திய அரசு சட்டம் எந்த ஆண்டு இந்திய அரசு சட்டம் கூட்டாட்சி நீதிமன்றங்களை உருவாக்கியது? ஆன்சர் கரெக்டு தான். 1935 இந்திய அரசு சட்டம் தான் கூட்டாட்சி நீதிமன்றங்களை உருவாக்க வழிவகை செய்தது. மாநில சட்டமேலவை உறுப்பினராக குறைந்தபட்ச வயது எவ்வளவு? ஒருத்தர் மாநில சட்டமேலவை உறுப்பினர் ஆகணும்னா குறைந்தபட்ச வயது ஆன்சர் கரெக்ட் தான் 30 வயது நிரம்பியவராக இருக்க வேண்டும். உயர் நீதிமன்ற நீதிபதிகள் எந்த வயது வரை அப்பதவியில் இருப்பர்? உயர் நீதிமன்ற நீதிபதிகள் 62 வயது வரை அவங்க பதவியில் இருக்க முடியும். உச்ச நீதிமன்றத்தின் அமைப்பு மற்றும் அதிகார வரம்பினை கூறும் அமைப்பு சட்ட பிரிவுகள் எது? உச்ச நீதிமன்றத்தின் அமைப்பு மற்றும் அதிகார வரம்பினை கூறும் அரசியல் அமைப்பு சட்ட பிரிவுகள் எது? ஆன்சர் கரெக்ட் தான். எதுன்னு பார்த்தீங்கன்னா சட்டப்பிரிவு 124 முதல் 147 வரை உச்ச நீதிமன்றத்தின் அமைப்பு மற்றும் அதிகார வரம்பினை கூறும் சட்ட பிரிவுகளாகும். இந்தியாவின் முப்படையின் தலைமை தளபதியாக பொறுப்பேற்றுள்ளவர் அல்ல, பொறுப்பேற்று இருந்தவர். அவர் அந்த விமான விபத்தில் இறந்துருவார். ஆன்சர் கரெக்டு தான். தளபதி பிபின் ராவத் என்பது முதல் தலைமை தளபதியாக பொறுப்பேற்றுள்ளவர் பிபின் ராவத் ஆவார். அடுத்த ஒன்று பொறுத்துக. மாநில ஆளுநர் அவருடைய ஆட்சி அதிகாரம், ஆளுநரை அமர்த்துதல் பற்றி கூறும் சட்டப்பிரிவு, ஆளுநரின் பதவிக்காலம் பற்றி கூறும் சட்டப்பிரிவு. ஆன்சர் பார்த்துடலாங்க. மாநில ஆளுநர் சட்டவிதி 153. ஒரு மாநிலம்னா ஆளுநர் இருக்கணும் அப்படின்னு சொல்றது 153. ஆளுநரின் ஆட்சி அதிகாரம் எதுன்னு பார்த்தீங்கன்னா சட்டவிதி 154. ஆளுநரை அமர்த்துதல் சட்டவிதி 155. ஆளுநரின் பதவிக்காலம் பற்றி கூறும் சட்டப்பிரிவு விதி 156 என்பது சரியான விடை. மாநில ஆளுநர்னா சட்டவிதி 153, ஆட்சி அதிகாரம் சட்டவிதி 154, ஆளுநரை அமர்த்துதல் சட்டவிதி 155, ஆளுநரின் பதவிக்காலம் சட்டவிதி 156 ஆகும். ஒரு சுதந்திரமான நீதித்துறை என்ற கருத்தை முன்மொழிந்த முதல் அரசியல் தத்துவஞானி யார்? ஒரு சுதந்திரமான நீதித்துறை என்ற கருத்தை முன்மொழிந்த முதல் அரசியல் தத்துவஞானி. ஆன்சர் கரெக்ட் தான். மாண்டெஸ்கியூ என்பது சரியான விடையாகும். அரசியலமைப்பின்படி ஒவ்வொரு மாநிலத்திற்கும் ஒரு உயர்நீதிமன்றம் இருக்கும் எனும் விதி எது? அரசியலமைப்பின்படி ஒவ்வொரு மாநிலத்திற்கும் ஒரு உயர்நீதிமன்றம் இருக்க வேண்டும் என்று கூறும் அரசியலமைப்பு பிரிவு
ஆன்சர் கரெக்ட் தான். அரசியலமைப்பு சட்ட விதி 214 என்பது சரியான விடை. இந்தியாவில் முப்படைகளுக்கான தலைமை தளபதி பதவி எந்த ஆண்டு முதல் நடைமுறைக்கு வந்தது? முப்படைகளுக்கான தலைமை தளபதி ஒருத்தர் இருக்கணும் அப்படிங்கிறது எந்த ஆண்டு முதல் நடைமுறைக்கு வந்தது? ஆன்சர் கரெக்ட் தான். 2019 ஆண்டு முதல் என்பது சரியான விடை. இந்திய அரசமைப்பு சட்டம் குடியுரிமை இழத்தலை பற்றி எத்தனை வழிமுறைகளை கொண்டுள்ளது? ஒருத்தர் குடியுரிமை இழக்கணும்னா எத்தனை வழிமுறையில் அந்த வழிமுறையை வைத்திருக்காங்க? ஆன்சர் கரெக்ட் தான். 3 வழிமுறைகளை இழத்தலை பற்றி கொண்டுள்ளது இந்திய அரசியலமைப்பு சட்டம் குடியுரிமையை பற்றி. மாநில சட்டமன்றத்தின் செயலகம் குறித்த அரசமைப்பு சட்ட விதி என்ன? செக்ரட்டரியேட். மாநில சட்டமன்றத்தின் செயலகம் குறித்த அரசமைப்பு சட்ட விதி. ஆன்சர் கரெக்ட் தான். அரசமைப்பு சட்ட விதி 187 என்பது சரியான விடை. லோக் அதாலத் எந்த ஆண்டு அறிமுகம் செய்யப்பட்டது? ஆன்சர் கரெக்ட் தான். லோக் அதாலத் 1982 ஆண்டு அறிமுகம் செய்யப்பட்டது. பெண்களுக்கான சர்வதேச உரிமைகள் மசோதா ஐநா பாதுகாப்பு சபையால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஆண்டு எந்த ஆண்டு? பெண்களுக்கான சர்வதேச உரிமைகள் மசோதா. ஆன்சர் கரெக்ட் தான். எந்த ஆண்டுன்னு பார்த்தீங்கன்னா 1979 ஆண்டாகும். இரட்டை குடியுரிமை கொண்ட நாடுகளின் பட்டியலில் தவறான நாடு எது? இரட்டை குடியுரிமை கொண்ட நாடுகளின் பட்டியலில் தவறானது. ஆன்சர் கரெக்ட் தான். இந்தியா என்பது சரியான விடை. சட்ட மேலவை உறுப்பினர்களின் பதவிக்காலம் எவ்வளவு? ஒரு மாநிலத்தில் சட்ட மேலவை இருந்தால் உறுப்பினர்களின் பதவிக்காலம் ஆன்சர் கரெக்ட் தான் 6 ஆண்டுகள் என்பது சரியான விடை. மாநிலத்தின் உயரிய நீதி அமைப்பாக விளங்குவது எது? மாநிலத்துக்கு ஆன்சர் கரெக்ட் தான். மாநிலத்தின் உயர் நீதி அமைப்பாக விளங்குவது உயர் நீதிமன்றமாகும். நீதிமன்றங்கள் திட்டம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? நீதிமன்றங்கள் இந்த திட்டம் எந்த ஆண்டு முதல் தொடங்கப்பட்டது? ஆன்சர் கரெக்ட் தான். 2005 ஆண்டு முதல் தொடங்கப்பட்டது. ஆளுநர் பற்றிய தவறான கூற்று. ஆளுநரை பணியிட மாற்றம் செய்ய முடியாது. ஆளுநரின் பதவிக்காலம் நீட்டிக்கப்பட முடியாது. இதுல தவறான கூற்று எது? ஆன்சர் கரெக்ட் தான். இதுல 2 கூற்றுமே தவறானது. சட்ட மேலவை உறுப்பினர்களை தேர்ந்தெடுக்கும் பணியில் பங்கு பெறாதவர் யார்? ஆப்ஷன்ல பாருங்க. சட்ட மேலவை உறுப்பினர்களை தேர்ந்தெடுக்கும் பணியில் பங்கு பெறாதவர். ஆன்சர் கரெக்ட் தான். வழக்கறிஞர்கள் என்பது சரியான விடை. தமிழ்நாட்டில் ஆட்சி அமைக்க தேவையான உறுப்பினர்களின் ஆதரவு எண்ணிக்கை 234ல் எத்தனை பேர் இருந்தால் ஒரு கட்சி ஆட்சி அமைக்க முடியும்? ஆன்சர் கரெக்ட் தான். 118 உறுப்பினர்கள் ஆதரவு தேவை என்பது சரியான விடை. தேசிய சட்ட சேவைகள் அதிகாரம் நால்சா எந்த ஆண்டு அமைக்கப்பட்டது? தேசிய சட்ட சேவைகள் அதிகாரம் எந்த ஆண்டு அமைக்கப்பட்டது? ஆன்சர் கரெக்ட் தான். 1987 ஆண்டு அமைக்கப்பட்டது. அடுத்த ஒன்று சிறார் நீதி சட்டம் எப்போ கொண்டு வந்தாங்க? போக்சோ சட்டம், குழந்தை தொழிலாளர் சட்டம், கல்வி உரிமை சட்டம். ஆன்சர் பார்த்துடலாங்க. சிறார் நீதி சட்டம் 2000 ஆண்டு, போக்சோ சட்டம் 2012, குழந்தை தொழிலாளர் சட்டம் 1986, கல்வி உரிமை சட்டம் சட்டப்பிரிவு 21A என்பது சரியான விடையாகும். ஆப்ஷன் பி இதற்கு சரியான விடை. சிறார் நீதி சட்டம் 2000, போக்சோ சட்டம் 2012, குழந்தை தொழிலாளர் சட்டம் 1986, கல்வி உரிமை சட்டம் சட்டப்பிரிவு 21. ஆப்ஷன் பி தான் இதற்கு சரியான விடை. குடியுரிமை பற்றி சொல்லும் அரசமைப்பு சட்ட விதி எது? ஆன்சர் கரெக்ட் தான். குடியுரிமை பற்றி சொல்லும் அரசியலமைப்பு சட்ட விதி 5 என்பது சரியான விடை. இந்திய அரசியலமைப்பின்படி அரசியலமைப்பு சட்டத்தின் பாதுகாவலனாக இருப்பது எது? இது ஒரு இம்பார்ட்டன்டான கேள்வி, கேட்கப்பட்ட ஒரு கேள்வியும் கூட. இந்திய அரசியலமைப்பின்படி அரசியலமைப்பு சட்டத்தின் பாதுகாவலனாக இருப்பது உச்சநீதிமன்றம் என்பது சரியான விடை. முப்படை தலைமை தளபதியின் ஓய்வு வயது என்ன? முப்படை தலைமை தளபதியின் ஓய்வு வயது. ஆன்சர் கரெக்ட் தான். அவர் 65 வயது வரை பணியில் இருக்க முடியும். ஒரு மாநிலத்தின் சட்டமன்ற மேலவை குறைந்தபட்சம் எத்தனை உறுப்பினர்களை கொண்டிருக்கும்? மேலவை குறைந்தபட்சம் மேலவையில் எத்தனை உறுப்பினர்களை கொண்டிருக்க முடியும்?
ஆன்சர் கரெக்ட் தான். எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 40 உறுப்பினர்களை கொண்டிருக்க முடியும். விதான் சபா என்று அழைக்கப்படுவது எது? விதான் சபா என்று அழைக்கப்படுவது ஆன்சர் கரெக்ட் தான். சட்டமன்ற பேரவை என்பது சரியான விடை. உச்ச நீதிமன்றத்தின் நீதி பேராணை வரம்பு குறித்து கூறியும் அரசியலமைப்பு சட்டப்பிரிவு எது? நீதி பேராணையோட வரம்பு குறித்து கூறும் அரசியலமைப்பு சட்டப்பிரிவு ஆன்சர் கரெக்ட் தான். எதுன்னு பார்த்தீங்கன்னா அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 32 என்பது சரியான ஒன்று. ஒரு மாநில அரசின் தலைவராக மாநில ஆளுநர் இருப்பார் என குறிப்பிடுவது எது? பாராளுமன்றமா, உச்ச நீதிமன்றமா? ஆன்சர் கரெக்ட் தான். இந்திய அரசியலமைப்பு சட்டம் தான் ஒரு மாநில அரசின் தலைவராக மாநில ஆளுநர் இருப்பார் என குறிப்பிடுகிறது. இதுல தவறான இணை எது? விமானப்படை தினம் அக்டோபர் 8 சரி, ஆயுதப்படைகள் கொடி தினம் டிசம்பர் 7 சரி, விரைவு அதிரடிப்படை தினம் அக்டோபர் 7 சரி, கடற்படை தினம் பார்த்தீங்கன்னா டிசம்பர் 4, டிசம்பர் 5 என்பது தவறான இணையாகும். ஐக்கிய நாடுகள் சபை நிறுவப்பட்ட ஆண்டு என்ன? ஐக்கிய நாடுகள் சபை நிறுவப்பட்ட ஆண்டு 1945 என்பது சரி. மாநிலத்தின் தலைமை நிர்வாகி யார்? ஒரு மாநிலத்தோட தலைமை நிர்வாகியாக இருப்பவர் பார்த்தீங்கன்னா முதலமைச்சர் என்பது சரியான விடை. ஒரு மாநிலத்தின் சட்டப்பேரவையில் குறைந்தபட்ச உறுப்பினர்களின் எண்ணிக்கை என்ன? ஒரு மாநிலத்தில் நம்ம மேலவை பார்த்தோம். சட்டப்பேரவையில் குறைந்தபட்ச உறுப்பினர்களின் எண்ணிக்கை 60 என்பது சரியான விடை. மாநில பட்டியல், பொதுப்பட்டியல் ஆகியவற்றின் கீழ் உள்ள துறைகள் தொடர்பான மனித உரிமை மீறல்களை விசாரிக்கும் ஆணையம் எது? மாநில பட்டியல், பொதுப்பட்டியல் ஆகியவற்றின் கீழ் உள்ள துறைகள் தொடர்பான மனித உரிமை மீறல்களை விசாரிக்கும் ஆணையம் ஆன்சர் கரெக்ட் தான். மாநில மனித உரிமைகள் ஆணையமாகும். இந்திய அரசமைப்பு சட்ட திருத்தத்தின்படி இந்திய குடிமக்களுக்கான அடிப்படை கடமைகள் எந்த சட்ட திருத்தத்தின்படி இணைக்கப்பட்டது? இது எந்த அரசமைப்பு சட்ட திருத்தத்தின்படி இந்திய குடிமக்களுக்கான அடிப்படை கடமைகள் இணைக்கப்பட்டது? ஆன்சர் கரெக்ட் தான். எதுன்னு பார்த்தீங்கன்னா 42வது அரசமைப்பு சட்ட திருத்தம். மாவட்ட நீதிபதிகளை நியமனம் செய்பவர் யார்? ஆன்சர் கரெக்ட் தான். மாவட்ட நீதிபதிகளை நியமனம் செய்பவர் மாநில ஆளுநர் ஆவார். மாநில நிர்வாகம் யார் தலைமையின் கீழ் உள்ளது? மாநில ஆளுநர், மாநில முதலமைச்சர் தலைமையிலான அமைச்சரவை, மாநில உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி. இதில் மாநில நிர்வாகம் நம்ம ஈஸியாக சொல்லிடுவோம். 1 மற்றும் 2 இது ரெண்டும் சரி. மாநில உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி என்பது தவறானதாகும். உலக மனித உரிமைகள் அறிவிப்பு ஐநா பொது சபையால் எந்த நாட்டில் அறிவிக்கப்பட்டது? உலக மனித உரிமைகள் அறிவிப்பு ஐநா பொது சபையால் எந்த நாட்டிலிருந்து அறிவிக்கப்பட்டது? ஆன்சர் கரெக்ட் தான். பிரான்ஸ் என்பது சரியான விடை. ஒரு மாநில சட்டமன்றத்தின் அதிகபட்சம், குறைந்தபட்சம் 60ன்னு பார்த்தோம், அதிகபட்ச உறுப்பினர்களின் எண்ணிக்கை எவ்வளவு? ஆன்சர் கரெக்ட் தான். ஒரு மாநில சட்டமன்றத்தின் அதிகபட்ச உறுப்பினர்களின் எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா 500 வரை என்பது சரியான விடை. வெளிநாடு வாழ் இந்திய தினம் எந்த நாளில் கொண்டாடப்படுகிறது? இதுதான் காந்தி அவர்கள் நம்ம இந்தியாவிற்கு திரும்பிய நாள். வெளிநாடு வாழ் இந்தியர் தினம் ஆன்சர் கரெக்ட் தான். ஜனவரி 9 என்பது சரியான விடை. இந்தியா பல்வேறு நம்பிக்கைகளை சமமாக போற்றி மதிக்கப்படும் இடமாக இருப்பதோடு ஒரே தேசிய கண்ணோட்டத்தை கொண்டிருக்கும் என்னும் கூற்று யாருடையது? இந்தியா பல்வேறு நம்பிக்கைகளை சமமாக போற்றி மதிக்கப்படும் இடமாக இருப்பதோடு ஒரே தேசிய கண்ணோட்டத்தை கொண்டிருக்கும் என்று கூறியவர் ஆன்சர் கரெக்ட் தான். யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜவஹர்லால் நேரு ஆவார். மாநில ஆளுநர் ஒரு மாநில சட்டமன்றத்தின் என்னவாக இருப்பார்? ஒரு மாநில ஆளுநர் மாநில சட்டமன்றத்தின் ஒரு அங்கம் என்பது சரியான விடை. ஒரு மாநில அமைச்சரவையின் டேஸ் ஆவார். ஒரு மாநில அமைச்சரவையின் தலைவர் யார்? அதான் கேள்வி. ஆன்சர் கரெக்ட் தான். ஒரு மாநில அமைச்சரவையின் தலைவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா தலைவர் ஆன்சர் கரெக்ட் தான். முதலமைச்சர் என்பது சரியான விடையாகும். ஈரவை சட்டமன்றம் கொண்ட மாநிலங்கள் அல்லாதது எது? கொடுக்கப்பட்ட ஆப்ஷன்ல எந்த மாநிலத்தில் ஈரவை சட்டமன்றங்கள் கொண்ட மாநிலம் அல்லாதது? ஆன்சர் கரெக்ட் தான். கேரளா என்பது சரியான விடை. கீழ்கண்டவற்றுள் மக்களால் நேரடியாக தேர்ந்தெடுக்கப்படுபவர் யார்? கொடுக்கப்பட்ட ஆப்ஷன்ல
நம்ம சொல்லிடுவோம். சட்ட பேரவை உறுப்பினர் என்பது சரியான விடையாகும். உயர்நீதிமன்றங்கள் வழங்கும் பேராணைகள் தவறானது எது? உயர்நீதிமன்றம் வழங்கும் பேராணைகளில் தவறானது இதெல்லாம் சரி. ஆட்கொணர்வு, தடை உறுத்தும், கட்டளையிடும் இதெல்லாம் சரி. விடுதலை நீதி பேராணை என்பது தவறான ஒன்றாகும். இந்தியாவில் உள்ள உயர்நீதிமன்றங்களின் மொத்த எண்ணிக்கை புக்கில் 24 கொடுத்துருப்பாங்க. இப்போ கணக்குப்படி பார்த்தீங்கன்னா 25 உயர்நீதிமன்றங்கள் உள்ளன என்பது சரியான விடை. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பதிவில் 8th பாலிட்டியில் இம்பார்ட்டண்டான கொஸ்டின்ஸ் எல்லாம் பார்த்தோம். இது கண்டிப்பாக உங்கள் ரிவிஷனுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறோம். தேங்க்யூ ஆல்.